ஒரு வாக்கியத்தின் உறுப்புகள் எது? ஒரு வாக்கியத்தின் உறுப்புகளை பார்த்தீங்கன்னா எழுவாய், அந்த எழுவாய் இருக்கும். அதே மாதிரி செயற்படு பொருள் இருக்கும், செயற்படு பொருள். அதே மாதிரி பயனிலை இருக்கும். சரியா? செயற்படு பொருள் குன்றிய வினை என்றால் ஒரு வாக்கியத்தின் செயற்படு பொருள் இல்லாம வாரதுன்னா செயற்படு பொருள் குன்றிய வினை. குன்றாத வினை என்றால் செயற்படு பொருளோட வாரைத்தான் செயற்படு பொருள் குன்றாத வினை. அதாவது செயற்படு பொருள் இருக்கா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறது எதை வச்சு கொண்டால் பயனிலையை வச்சுக்கொண்டு எதை என்று கேள்வி கேட்கும் போது ஆன்சர் இருந்தால் அது செயற்படு பொருள் குன்றாத வினை. எதை என்று கேள்வி கேட்கும் போது ஆன்சர் இல்லாது அது செயற்படு பொருள் குன்றிய வினையாக கருதப்படும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அம்மா சோறு சமைத்தார். அம்மா சோறு சமைத்தார். இதனுடைய பயனிலை பார்த்தீங்கன்னா சமைத்தார். சரியா? எதை என்று கேள்வி கேட்கும் போது எதை சமைத்தார் என்று கேள்வி கேட்கும் போது ஆன்சர் வருது சோறு. அப்ப இதுல சோறு தான் என்ன செயற்படு பொருளாக கருதப்படும். சோறு தான் என்ன செயற்படு பொருளாக கருதப்படும். சரி, இப்ப நோமலா அம்மா தனிமையில் நடந்தார். அம்மா நடந்தார். இப்ப நடந்தார் என்கின்ற பயனிலைய எதை என்று வச்சுக்கொண்டு கேள்வி கேட்கும். எதை நடந்தார் என்று கேட்கும் போது தன் நடையை நடந்தார் என்று சொல்லுகிறார். எதை நடந்தார் என்று கேட்கும் போது விட வெச்சா இல்ல சொல்றதுக்கு. அம்மா சோறு சமைத்தார் என்றால் அம்மா எதை சமைத்தார் என்றால் எதை சமைத்தார் சோறு சமைத்தார் என்று சோறு ஒரு ஸ்பெசிபிக்கான விட வருது. ஆனா அம்மா தனிமையில் நடந்தார் என்று சொல்லும்போது அம்மா எதை நடந்தார் என்று சொல்லும்போது தனிமையில் நடந்தார் நடையை நடந்தார் அப்படின்னு வராது. சரியா? அப்ப இப்படி கேள்வி கேட்க முடியாதுன்னா செயற்படு பொருள் குன்றிய வினையாக என்ன செய்யும் வரும். செயற்படு பொருள் குன்றிய வினைக்கு வாருது நட, வா, சிரி, அழு, இருமு போன்ற வினைகள் செயற்படு பொருள் குன்றிய வினையாக வரும். சரியா? செயற்படு பொருள் குன்றிய வினைகள் குன்றாத வினைகள் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப செயற்படு பொருளோட வந்தால் அது செயற்படு பொருள் குன்றாத வினை, செயற்படு பொருள் இல்லாமல் வந்தால் அது செயற்படு பொருள் குன்றிய வினை.